நான் சொல்லியே தீரணும். எல்லாரும் வந்து ரீல்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதை பார்த்த உடனே டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நிறைய டைரக்டர்ஸ் இப்போ என் கூட, அதாவது இப்போ நான் நடிக்கும் போது ஒருத்தர் புதுசாக வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க திணறாங்க டைலாக் சொல்றது. ஆல்ரெடி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சதை, அவங்க பாட்டு பாடி நடிச்சதை இவங்க எடுத்து ரீல்ஸா போடுறாங்க. அதானுங்க ரீல்ஸ். எனக்கு அவ்வளவா தெரியாது அதை பத்திலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு ரியல் டைலாக் கொடுக்கும் போது அங்க வந்து திணறாங்க. ஓகேங்களா? அப்ப திணறும் போது நான் கேட்டேன், இவங்க யார் இந்த அம்மா, யார் சார்? இவங்களுக்கு வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற. சார் ஓகே, அந்த 1000 ஃபாலோவர்ஸை நம்பி இவர் இங்க போட்டுட்டு எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, பணமும் கூடவே சேர்ந்து வேஸ்ட் ஆகுது. சி, அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க சேர்ந்தாங்க. ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அது வரலாம் தான் இருப்பாங்க. சினிமாவிலேயே அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது காலமே. என்ன ஒரு 6 படம் நல்லா ஓடி 7வது படம் நல்லா ஓடலன்னு யாருமே பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கையை ஊனி கரணம் போட்டு திருப்பி வந்து நிற்கிறதா இருக்குது இல்லைங்களா? பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கும் போது ரீல்ஸ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணி நீங்கள் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்போன்னு விட்டுருவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அவங்க? ஸோ அது வந்து டெம்பரவரியான ஒரு சந்தோஷம். நம்ம பார்த்தோம் ஒரு 1000 பேருக்குள்ள நம்மளும் ஒரு 1001 இருந்து பார்த்தோமா விட்டோமா போனோமான்னு இருக்கணுமே தவிர இது வந்து ஸ்டேபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியும். அவங்க நினைச்சு, அதாவது அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணுங்கிறதுக்காக அப்பெல்லாம் வந்து ஆல்பம் போட்டுட்டு ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டிராமாலெல்லாம் நடிச்சாங்க. டிராமா அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்தது. இப்போ வந்து சீரியல்ஸை பார்த்து எடுக்கிறாங்க. இப்போ ரீல்ஸ் பண்றவங்கள பார்த்து எடுக்கிறாங்க. பட் ரீல்ஸ் பண்றவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இது பெர்மனன்ட்னு நினைச்சுன்னு வந்துடாதீங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு நல்ல வேலையில இருந்தா அந்த வேலையை ஸ்டெக் ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பொழுதுபோக்கா, எப்படி ரீல்ஸ் பண்ணது உங்களுக்கு பொழுதுபோக்கா இருந்ததோ அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்தால் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து ஒரு ஈஸி மணி, இது எப்பவுமே கிடைக்கும்னு மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணி இதுதான் வாழ்க்கைன்னு வந்துடாதீங்கன்னு சொல்கிறேன்.